அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் பொன்னிறமாக வறுத்தெடுத்து அதனுடன் ஏலக்காயும் நாம் சேர்த்து நன்றாக அரைத்து பொடியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பனை வெல்லத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தேவையான அளவிற்கு நீர் விட்டு கரைத்து பனை வெல்ல சாறாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக இஞ்சியை மேல் தோல் நீக்கி சிறு சிறு துண்டாக்கி அரைத்தெடுத்த சாறு. அன்பான நேயர்களே, அரைத்தெடுத்த பொடி, பனை வெல்லம் கரைசல், இஞ்சி சாறு தனித்தனியாக இருக்கின்றன. முதலில் பனை வெல்லம் கரைசலை நாம் வாணலில் இட்டு மிதமான சூட்டில் கொதிக்க வைக்க வேண்டும். அற்புதமான முறையில் கொதித்து கொண்டிருக்கின்ற பனங்கருப்பட்டி கரைசலில் நாம் அரைத்தெடுத்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நன்கு கிளற வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் லேகிய பதத்தில் கொதித்து கொண்டிருக்கின்ற இந்த லேகியத்தில் நாட்டு பசு நெய்யை சேர்க்கவும். அடுத்ததாக நாம் நல்லெண்ணெயை சேர்க்கவும். அடுத்ததாக தேன் சேர்க்கவும். அடுத்ததாக இஞ்சி சாறை தேவையான அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும். அத்தனை பொருளும் சேர்ந்து எளிமையான முறையில் ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய லேகியமாக மாறிவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான மூலிகைகளை கொண்டு ஒவ்வொரு உறுப்புகளில் ஏற்படும் நோய்களுக்கு அற்புதமான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். மேலும் பல அரிய நோய்களுக்கும் எளிமையான மூலிகைகளை கொண்டு அற்புதமான முறையில் மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் கடுமையான நுரையீரல் தொற்று நோய் மற்றும் சளி தொல்லைக்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக மனித உடலில் நுரையீரல் ஒரு முக்கியமான உறுப்பாகும். நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுப்பைகள் நன்றாக விரிவடைந்து தூய்மையான காற்றை நாம் சுவாசிப்பதினால் அந்த காற்றுப்பைகள் விரிவடைந்து நுரையீரல் நன்றாக வேலை செய்யும். நன்றாக நுரையீரல் வேலை செய்வதனால் நமது மனித உடல் மூச்சு நல்லாக வாங்கும். சுவாசிப்பதில் தடை ஏற்படாமல் மனித உடலுக்கு நோய்த்தன்மை அற்றதாக இருக்கும். பல்வேறு வகையான நோய்கள் வராமல் பாதுகாக்கும். இந்த நுரையீரல் தன்மையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் மனிதர்களுக்கு
கடுமையான நோய்த்தன்மை ஏற்படும். இதனால் சளி தொல்லை அதிகரிக்கும். சுவாசிப்பதில் கடுமையான தடை ஏற்படும். மூக்கில் அடிக்கடி நீர் ஒழுகுதல் போன்ற நோயும் தீவிரத்தன்மை அடையும் போது அவை ஆஸ்துமாவாக மாறும். மேலும் குளிர்காற்று பட்டவுடன் தொடர் தும்மல், கண்டினியூஸ் ஸ்னீசிங் என்று சொல்லக்கூடிய தொடர் தும்மல் ஏற்படும். இதோடு இல்லாமல் தலைவலி, கண்களில் நீர் வடிதல், கடுமையான தலை பாரம் இவையெல்லாம் ஏற்படும். இந்த நுரையீரல் தொற்று நோய் கிருமிகளால் மார்புச்சளி அதிகரித்து கடுமையான இருமல் தோன்றும். அந்த இருமலுடன் சளி வெளியே வந்து ஒரு சிலருக்கு மார்பு நோயும் ஏற்படும். இந்த காரணங்கள் எல்லாம் நுரையீரல் தன்மை பாதிக்கப்பட்டால் இவையெல்லாம் ஏற்படும். இந்த நோயை முற்றிலும் தீர்த்து கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாரத்திற்கு ஒரு முறை கல்யாண முருங்கை, கண்டங்கத்திரி, தூதுவளை, முசுமுசுக்கை, கற்பூரவல்லி இவற்றை சாறாகவோ தேன் சேர்த்தோ அல்லது உணவுப் பொருளாகவோ பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக நுரையீரல் நோய் விலகும். நுரையீரல் நோய்த்தன்மையால் ஏற்பட்ட சுவாசத்தடை, மூச்சிடுவதில் சிரமம் மற்றும் மூக்கில் நீர் ஒழுகுதல், தொடர் தும்மல் இவையெல்லாம் நீங்கும். அடுத்ததாக கடுமையான ஒரு வெயில் காலங்களில் இந்த நோய்த்தன்மையால் தலைவலி ஏற்படும். அப்பொழுது முசுமுசுக்கை இலையினால் ஏற்பட்ட அந்த நல்லெண்ணெய் கலந்த அந்த தைலத்தை தடவி வந்தால் இவையெல்லாம் குணமாகும். அடுத்ததாக தக்க குருவின் மேற்பார்வையில் எளிமையான யோகாசனங்கள், பிராணாயாமம் மற்றும் மூச்சு பயிற்சி இவையெல்லாம் மேற்கொண்டால் நுரையீரல் பகுதி நன்றாக விரிவடைந்து நோய்த்தன்மை நீங்கி முற்றிலும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து வரலாம். ஒருவேளை இந்த நோய்த்தன்மை அதிகரித்தால் அதை முற்றிலும் தீர்த்து கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை முசுமுசுக்கை. இருகுரங்கின் கை, மாமூலி என்று அழைக்கப்படுகின்ற முசுமுசுக்கை நுரையீரல் தொற்று நோய் கிருமிகளை போக்கும். கடுமையான சளி தொந்தரவுகளை நீக்கும். ஆஸ்துமா நோயை முற்றிலும் நீக்கி கடுமையான இருமல், தொற்று நோய் சளித்தன்மை, மேலும் கடுமையான தொடர் தும்மல் இவையெல்லாம் நீக்கி மார்பு சளியை வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் முசுமுசுக்கை இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தூதுவளை. அன்பான நேயர்களே, தூதுவளை ஒரு கிருமி நாசினி. பல்வேறு வகையான நோய்த்தன்மையை நீக்கும். மார்புச்சளி, தொடர் இருமல், வறட்டு இருமல், பீனிசம், மூக்கில் நீர்வடிதல், சுவாச கோளாறுகள், நுரையீரல் புற்றுநோய் இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் தூதுவளை இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முடக்கொத்தான். அன்பான நேயர்களே, முடக்கொத்தான் வாத நோயை சரி செய்யும். வாத நோயினால் ஏற்பட்ட வலிகளை குறைக்கும். மார்புச்சளி வராமல் பாதுகாத்து